ஹாய், ஆகஸ்ட் 20 என்னோட 31வது பிறந்தநாள் எப்படி போணுச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? நைட்டே ஃப்ரெண்டு சர்ப்ரைஸாக வந்துட்டு வா நைட் அவுட் போகலான்னு கூப்பிட்டா. அதிசயமாக அதுக்கேற்ற மாதிரி குட்டீஸும் நேற்று 10:10:30க்கெலாம் தூங்கிட்டாங்க. அம்மா 3 பேருமே தூங்கிட்டு தானே இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்பி மவுண்ட் ரோட் பிலாலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு யூடியூப்பில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதனால் அந்த பன் பட்டர் ஜாமையே வாங்கி பர்த்டே கேக்காக நினச்சி சாப்பிட்டுட்டு கூடவே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வர வரைக்குமே 3 பேருமே ஏஞ்சிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. காலையில் ரியாவோட லஞ்சுக்கு வந்து குட்டி குட்டி தோசை, அது கூடவே தக்காளி சட்னியும் கொடுத்து விட்டுட்டேன். இன்னைக்கு மாமனார் மாமியார் வேற வந்திருக்காங்களா, மதியானத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ரியாவுக்கு வந்து சிம்பிளாக கொடுத்து விட்டேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுமே கால் பண்ணி இன்னைக்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சிக்கன் வாங்கிக்கிட்டேன். நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், அவங்களுமே வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே சமையல் முடிச்சிட்டோம். சிக்கன் குழம்பும் சிக்கன் ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சிக்கன் குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. மதியானத்துக்கே குழம்பு காலி ஆயிடுச்சு. அவங்களுமே எனக்கு பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து என் உயிர் தோழின்னு எழுதியிருந்தாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நான் லட்டு குட்டு 3 பேர் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணோம். ரியா வர வரைக்கும் என் ஃப்ரெண்டால் வெயிட் பண்ண முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேலை இருந்ததுனால கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி சரவணா ஸ்டோர் ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தோம். அம்மா எனக்கு கிஃப்ட் வாங்கி தரதுக்காக. என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள்.